உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எதில் வீக்குன்னு தேவன் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி அந்த இடத்த அவர் பலப்படுத்த போகிறாரு. நாம் எதில் வீக்குன்னு டக்குன்னு யார்கிட்ட கேட்டால் தெரியும்னா, டீச்சர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். கரெக்டாங்க? இவங்களை விட அதிகமாக யாருக்குங்க தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். நம்ம எதில் வீக்காக இருக்கோம், எதில் பலவீனமாக இருக்கிறோன்னு யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால் இயேசு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை பலப்படுத்த வராரு. அப்போ நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம். எல்லாமே இது முடியாது அது முடியாது சொல்ல மாட்டோம். அவர் பலப்படுத்துகிறாரு, எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சிருவோம், எல்லாவற்றையும் செய்திடுவோம். இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம். தேவன் மனோபலத்தை அதிகரிக்கிறார். உங்களுடைய மனதிற்கு உறுதியை கொடுக்கிறார். மன உறுதி அதிகமாகும். உங்களுடைய உடம்பை அவர் பலப்படுத்துகிறாரு. பலவீனமாக இருக்கீங்களா, கைகளை பலப்படுத்துகிறார். உங்கள் கால்களை பலப்படுத்துகிறார். முட்டி ப்ராப்ளம் இருக்காங்க, உங்களுடைய முட்டிகளை, தேய்ந்த முட்டிகளை பலப்படுத்துகிறாரு. ஓகேங்களா? அவருக்கு தெரியும் எது உங்களுக்கு வீக்காக இருக்கிறீங்க, எதில் வீக்காக இருக்கிறீங்க, எதில் பலவீனங்கள் இருக்குது. உங்களை பலப்படுத்துறதுக்காகவே இன்னைக்கு வராரு. ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருப்பார். செய்ய முடியாததை செய்து முடிச்சிடுவீங்க. நீங்களே செய்து முடிச்சிடுவீங்க. ஓகேங்களாங்க? நீங்கள் பாருங்களேன், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். மோசே என்ற ஒரு மனிதர் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ எகிப்து ராஜாவை போய் பாரு, அடிமைகளை விடுதலை பற்றி பேசு அப்படின் போது மோசேக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் எனக்கு திக்குவாயி, என்னாலலாம் நான் போனாலும் அந்த ராஜா என்னை நம்பி அடிமைகளை விடுதலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது உடனே தேவன் என்ன தெரியுமா, அவனுக்கு பலத்தை அதிகரிக்கிறார். ஃபஸ்ட்டு அவன் கையில் பிடிச்சிருக்கிற கோலுக்கு பலத்தை கொடுத்தார். அவன் கையில் பிடிச்சிருக்கிற கோல் இந்த ஆடு மாடுங்களை எங்கேயாவது வெளில போனால் அடிக்கிறதுக்கு வச்சுருந்தான். அதுங்களுக்கு இலைகளெல்லாம் பறிச்சு போடுறதுக்காக வச்சுருந்தான். அந்த கோல்களை, அந்த ஒரு கோலை வச்சு தேவன் சொன்னார், அதை கீழே போடேன் அப்படின்னாரு. மோசை கீழே போட்டவுடனே அது பாம்பு ஆயிடுச்சு. மோசை பயந்து விலகி ஓடி போனான். உடனே அதை பாம்பை பிடிச்சி, அந்த பாம்பை வாழை பிடிச்சி தூக்குனோடனே திரும்பவும் கோலா மாறிடுச்சு. அந்த கோலை பலப்படுத்தினார். அவன் வச்சிருந்த கோலை பலப்படுத்தினார். அடுத்தது என்ன சொன்னார்னா, உன் கையை எடுத்து மடியில் போடு அப்படின்னாரு. மடியில் போட்டோடனே அவன் கையில் குஷ்டரோகம் வந்துருச்சு. பயந்தே போயிட்டான் மோசை. என்ன ஆண்டவரேன்னு திரும்பவும் மடியில் போடணுன்னே குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. அது மாதிரி அவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியை கொடுத்தாரு தேவன். அப்போ தைரியமாக போவான்ல, ராஜா முன்னாடி இதெல்லாம் செய்து காட்டு, அடிமைகளை விடுதலைக்காக நீ பேசும்போது யார் அனுப்புனான்னு கேட்டால் தேவன் அனுப்புனாருன்னு சொல்லி இந்த அற்புதங்களெல்லாம் செய்து காட்டு. இன்னும் நம்பலனா நதியிலேருந்து தண்ணீரை எடுத்து வெட்டாந்தரைக்கு ஊற்று, அந்த வெட்டாந்தரையில் ஊற்றுன தண்ணீர் ரத்தமாகும். இந்த அதிசயங்களெல்லாம் செய், இந்த ராஜா முன்னாடி நம்புவார், நான் தான் அனுப்பினேன்னு நம்புவார் அப்படின்னு தேவன் அவனை பலப்படுத்தினார். ஒரு தலைவன் என்ற அந்த தகுதியை அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனை பலப்படுத்தினார். ஓகேங்களா? உங்கள் வியாபாரத்தை பலப்படுத்துவார். உங்கள் வேலையில் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாத்தையுமே அதிகரித்து நீங்கள் செய்கிறதுக்காக பலப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த கடமைகளை செய்கிறதுக்கு உங்களை பலப்படுத்துவார். ஓகேங்களா? எல்லாத்திலும் பலப்படுத்துவார். அதிகமான ஞானத்தை கொடுத்து உங்கள் படிக்கிறதுல நிறைய நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணணுக்காக நிறைய உங்களை பலப்படுத்துவார். ஓகேங்களாங்க? பயப்படாதீங்க. தேவன் உங்களோட கூட இருந்து இன்னைக்கு பலப்படுத்துகிற தேவனை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.